ரைட். எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 7. எனது யூடியூப்பை யூஸ் பண்ணி ஜூ குழாயை பயன்படுத்தி ரெண்டு திரவங்களை கம்பேர் பண்றது. ரெண்டு திரவங்களை ஒப்பிடுதல். நார்மல் எங்களுக்கு தியரி தெரியும். என்னது? இது ஒரு ஜூ குழாய். இப்ப இந்த ஜூ குழாய்க்குள்ள நீங்க ஒரு திரவத்தை எடுக்கக்குள்ள சேம் லெவல்ல நிக்கும். ஓகே. இதுக்குள்ள நீங்க திரவத்தை எடுத்தீங்களா, லிக்விட் ஒன்று எடுத்தீங்கன்னா சேம் லெவல்ல நிக்கும். அதுல நாங்க முதல்ல என்ன லிக்விட் எடுக்கணும்னா டென்ஸ் லிக்விட் எடுக்கணும். டென்சிட்டி கூடினதை முதல்ல எடுக்கணும். இப்ப இந்த டென்சிட்டி கூடின லிக்விட முதல்ல எடுத்துட்டோம்டா இதுக்கு மேல இன்னொரு லிக்விட சேர்க்கிறேன். இதுக்குள்ள நான் இன்னொரு லிக்விட சேர்த்தா என்ன நடக்கும்? இது அமர்த்த இது கீழே இறங்கும். எங்களோட டயக்ரத்துல மெட்ட பக்கத்துக்கு சேர்த்து கிடக்கு. இப்ப நான் இதுக்குள்ள இந்த லிக்விட சேர்க்க இது கீழே இறங்கும். இந்த லிக்விட் கீழே இறங்கி இந்த வெயிட் கீழே இறங்கி இது மேல. ஓகே. இப்ப ஏன் நான் முதல்ல டென்ஸ் மீடியம் எடுத்தேன். இப்ப இத அதாவது டென்ஸ் லிக்விட் எடுத்தேன்டா அடர்த்தி கூடின திரவத்தை எடுக்கணும். அடர்த்தி குறைஞ்சதை எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்டா இது மேல நிக்காது. இது அப்படியே கீழே வந்து நிக்க இந்த ரெண்டு திரவம் இதுக்குள்ள ரெண்டு பக்கமும் செப்பரேட் ஆயிரும். ஓகே. இது அடர்த்தி கூடுதல் இருந்த டென்ஸ் லிக்விடா இருந்தா அது கீழே வந்து நிக்க இந்த ரெண்டு லிக்விட் மேல போய் ரெண்டும் செப்பரேட் ஆயிரும். அதனால எப்பவுமே நீங்க யூடியூப்ல எடுக்க இந்த கீழே நிக்கிற லிக்விட் என்னவா இருக்கணும்? டென்சரா இருக்கணும். அடர்த்தி கூடின திரவமா இருக்கணும். ஓகே தானே? அது இம்பார்ட்டன்ட். சரி. இப்ப நார்மலா எங்களுக்கு தெரியும் கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய்க்கு நீருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யற வேண்டாம். அல்லது மண்ணெண்ணெய்க்கும் கெரசினுக்கும் தண்ணிக்கும் செய்யற வேண்டாம். வாட்டருக்கும் கெரசினுக்கும் செய்யற வேண்டாம். வாட்டர் டென்சிட்டி தான் கூட இல்லையா? மண்ணெண்ணெய்க்கோ தேங்காய் எண்ணெய்க்கோ குறையும். ஆனா நாங்கள் மண்ணெண்ணெய் தேங்காய் எண்ணெய் செய்ய மாட்டோம் ரெண்டையும். ஏன்? ஒன்னோட கலக்கும். இமிசிபிள் இல்லையா? கலக்கக்கூடிய திரவத்தை எடுக்கலாம். அப்ப இந்த ரெண்டு திரவம் எப்படிப்பட இருக்கணும்? கலக்கப்படாத திரவமா இருக்கணும். சரி. கலக்கப்படாத திரவத்தை எடுத்தீங்கன்னா இப்ப இது இந்த இடத்துல எங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லி இருக்குது. இதை வச்சு இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம்? பிரஷரை ஈக்குவேட் பண்ணுவோம். இந்த இடத்துல இது சேம் லிக்விட். சேம் லிக்விடா இருக்கேக்க ஒரே லெவல்ல பிரஷர் ஈக்குவல். அப்ப இந்த இடத்துல இருக்கிற பிரஷரும் இந்த இடத்துல இருக்கிற பிரஷரும் ஈக்குவல். அப்ப எங்களுக்கு H1 ρ1 is equal to இது H1 இது டென்சிட்டி ρ1. இது H2 இது டென்சிட்டி ρ2 என்றா எங்கள்ட்ட இருக்கிற காமன் ஈக்குவேஷன் என்ன? பிரஷரை ஈக்குவேட் பண்ணி நாங்க டிரெக்டா யூஸ் பண்ணலாம். H1 ρ1 is equal to H2 ρ2. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு ρ1 over ρ2 என்ன வரும்? ρ2 கீழே வந்தா H1 இங்க வரும் H2 over H1. அப்ப இதுதான் எங்களுக்கு தேவை கம்பேரிசன் ஒப்பீடு. ρ1 over ρ2 அது H2 over H1க்கு ஈக்குவல். இதுல எது நாங்க அடர்த்திகளை ஒப்பிட்டு கொள்ளலாம். அது ஓகே தானே? அப்ப அடர்த்திகள் ஒப்புற இதான். ஆனா ஒரு ரீடிங்ல இருந்து நாங்கள் எடுத்தோம்டா ஒரு ரீடிங்ல இருந்து ரிசல்ட் எடுத்தோம்டா எங்களுக்கு எணுமாற்று வலு ரெண்டம் எரர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இப்ப H1 கேக்கு H2 கேக்குள்ளயோ ஒரு ரெண்டம் எரர் வந்திருந்தா எணுமாற்று வலு வந்திருந்தா உங்களோட ரிசல்ட் பிழை. அப்ப அந்த எணுமாற்று வலுவை ரெண்டம் எரர்ஸ குறைக்கிறதுக்காண்டி நாங்க என்ன செய்யறோம்? எக்ஸ்பெரிமெண்ட் கிராபிக்கல் மெத்தட்ல செய்யறோம். வரைவு முறையால செய்யறோம். அவங்களுக்கு வரைவு முறைக்கு போகணும்டா கிராபிக்கல் மெத்தடுக்கு போகணும்டா எங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டு மாறி வேணும். வேரியபிள்ஸ் ரெண்டு வேணும். மாத்தக்கூடிய கணியம் ரெண்டு மாறுற கணியம் எதுன்னு கேட்டா இந்த டென்சிட்டி ரெண்டும் மாறாது. இப்ப நீங்க H1 H2 மாத்தலாம். H1 H2 மாத்துவோம். இதை மாத்தணும்டா இப்ப இதுக்குள்ள என்ன செய்வீங்க? லிக்விட சேர்ப்பீங்க. நார்மலா இது நீளமா இருக்கும் லேப்ல.
50 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு இருக்கும் இந்த உயரம் யூடியூப் உயரம் 50 சென்டிமீட்டர் ஹாஃப் மீட்டர் ரூலர் சைஸுக்கு இருக்கும் இது. அப்ப இந்த ஹைட்டுக்கு இந்த லிக்விட சேர்ப்பீங்க. எது அடர்த்தி குறைஞ்சது. நீங்க அடர்த்தி கூடினதை சேர்த்தா இது மாறாது, இது மாறல, இது மாறாது. இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க எதை சேர்க்கணும், அடர்த்தி குறைஞ்சதை சேர்க்கணும். அப்ப டென்சிட்டி குறைஞ்ச லிக்விட் எதுக்கு சேர்க்க H2 மாறும். H2 மாற மாற அதுக்குரிய H1 மாறும். அப்படி மாத்தி மாத்தி நீங்க என்ன செய்வீங்க, மினிமம் 6 ரீடிங்ஸ் எடுத்து கிராஃபுக்கு எறிவீங்க. ஓகே தானே? அவ்வளவுதான் எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப நீங்க கிராஃபுக்கு எறிக்க இதுல எதை முதல்ல மாத்துறீங்க, நீ இதுக்குள்ள லிக்விட சேர்க்கிறீங்க, ரெண்டும் ஒரே அடியா தான் மாறுது. H1 மாறும், அதே நேரம் H2 மாறும். ரெண்டும் ஒரே நேரத்துல மாறுறபடியா இங்க வேரியபிள்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள் என்று இல்லாமல் சார் மாறி சாரா மாறி சார் மாறி என்று இல்லாமல் எதை வேணும் என்றாலும் எதாவும் எடுக்கலாம். ஆனா நோம்பல நாங்கள் ஃபர்ஸ்டா மாத்துறது எது, அப்படி மாத்தி எடுத்தா தப்பு இல்லை. பட் எதை நாங்கள் மாத்துறோம், H2 அதனால H2 நாங்கள் என்ன செய்யறோம், இண்டிபெண்டன்ட் வேரியபிளா எடுக்கிறோம். நான் ரெண்டும் சொல்றேன், ரெண்டும் ஒரே நேரத்துல மாறும். பட் இங்க லிக்விட நீங்க எதை மாத்துறீங்க, ஃபர்ஸ்டா மாத்துறது H2 தானே. அந்த H2 மாத்துறபடியா நாங்கள் அந்த H2 தான் என்ன செய்வோம், இண்டிபெண்டன்ட் வேரியபிளா எடுப்போம். ஓகே, இதைத்தான் இப்ப இதை மாத்த இயலாது, ஃபர்ஸ்ட் இதை மாத்த இயலாது, அப்ப இதைத்தான் மாத்துவோம். அப்ப அதனால H2 தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிளா எடுக்கணும். அப்ப எதையும் எடுக்கிறேன்னு இல்லாம H2 தான் எப்பவுமே இண்டிபெண்டன்ட் வேரியபிளா எடுக்கணும். ஓகே, சாரா மாறி மாறிய H2 தான் எடுக்கணும். அதாவது பிராக்டிகல் முதல்ல மாத்திர கணியமா எடுக்கணும் இதை H2. அதாவது அடர்த்தி குறைஞ்ச திரவத்தின் உயரத்தை தான் நீங்க என்ன செய்யணும், சாரா மாறி எடுக்கணும். அப்ப அதை எக்ஸஜ்ல வைக்கணும். இப்ப எக்ஸஜ்ல இதை வைக்கணும்டா இதை H2 இந்த H1 நீங்க கொண்டு வாங்க. H1 is equal to இது மேல போகும் ρ2 over ρ1 into H2. அப்ப இதை YH-லயும் இது XH-லயும் வச்சா Y is equal to mx. அப்ப இதுக்கு நீங்க கிராஃப் கிரீங்க அதுலயும் கவனமா இருக்கணும். இங்க H2 என்னத்துல அளப்பீங்க, சென்டிமீட்டர்ல அளப்பீங்க. அப்ப அந்த யூனிட் நீங்கள் பிராக்கெட்டுக்குள்ள போட்டோம். இது என்னது அளப்பீங்க, H1, அதுவும் சென்டிமீட்டர்ல இருக்கும். இது 0,0 ஒரிஜினையும் மார்க் பண்ணியாச்சு. டேய் அழகு அச்செழுதைக்கு அழகையும் எழுதி கொள்ளுங்க சென்டிமீட்டர்ல. இப்ப y is equal to mx என்றோடு சும்மா இருக்கிறது இல்ல. என்னன்னு கேட்டா ρ2 over ρ1 எது அடர்த்தி குறைஞ்சது, ρ2 over ρ1 என்றா இது ஒன்றை விட குறைய இல்லையா. ρ1 அடர்த்தி கூடினது, அடர்த்தி கூடுதலை மிச்சம் ஒன்றை விட குறையண்டா வடித்திரண்ட சாய்வு குறைய. அப்ப இது என்ன 45 பாகன்றது சாய்வு 1 அதை விட குறைவாக்கு. அப்ப இந்த ஸ்லோப்பை குறைவாக்கணும் நீங்க மாத்திக்கிறீங்கன்னா பிள்ளை சொல்ல வரக்கூடாது சார் பிராக்டிகல் கைட்ல பிள்ளையா நடுவாளானே கறி கிடக்குன்னு இருக்கிறது பிள்ளை. அப்ப இது கட்டாயம் கம்பல்சரியா பாப்பா. இன்னும் படித்திறன் குறைஞ்சு வரும். ஓகே, எப்பவுமே டென்ஸ் மீடியம் அங்கே இருக்க போகுது, கீழே இருக்குது H1. அப்ப கீழே இருக்கிறது ρ1, இது கட்டாயம் என்ன செய்யணும், அடர்த்தி குறைஞ்சது. சரி, H2ன்றது சாரா மாறி, சாரா மாறியதை நீங்க மாத்துறீங்க முதல்ல. ஓகே, சாரா மாறிய நீங்க மாத்த இது மாறுது. இப்ப இந்த வடித்திறனை பாத்தீங்கன்னா ρ2 ρ1 இல்ல, ρ2ன்றது அடர்த்தி குறைஞ்சது, குறையறதுக்கு இருக்கு. இது அடர்த்தி கூடினது இல்ல, குறைஞ்சத கூடினதால பிரிச்சா என்ன வரும், ஒன்றை விட குறைய. வடித்திறன் ஒன்றை விட குறை வேண்டா, tan 45 தான் உண்டு. இந்த கூட 45 பாயிருக்க படித்திறன் உண்டு. ஒன்றை விட குறைவேண்ட என்ன நடக்கும், ஆங்கிள் குறைவாக 45 விட குறைவாக. கிராஃப் இதை கவனிங்க. ஓகே தானே, இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்.
இனித்தான் எங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வருவோம். ஓகே, கேள்வி செய்யக்குள்ள ஒண்ணா கதைப்போமா? இதுல நான் கொஞ்சம் கேள்வி தான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி கேள்விகள் வேற வேற கேட்கலாம். இப்ப என்னென்ன கேள்வி கேட்கலாமோ இத்தனைக்கும் பதில் எழுத தெரியும். சரி, இப்ப இது எக்ஸ்பெரிமெண்ட் என்னத்துக்கு செய்யறேன்னு மேல சொல்லிட்டேன். தேங்காய் எண்ணெயின் தொடர்படுத்திய துணியிறக்கு ஏன்னா கோகனட் ஆயில் என்ற ரிலேட்டட் டென்சிட்டியை காண்றதுக்குரிய எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகே, சோ தேங்காய் எண்ணெயின் தொடர்படுத்திய ரிலேட்டட் டென்சிட்டி சாரடத்திய துணியிறக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப என்னென்ன இருக்கு? தேங்காய் எண்ணெயும் நீரும் எடுக்கணும். சாரடத்து தானே, நீரோட கம்பேர் பண்ணோம்னா சரி. கோகனட் ஆயிலும் வாட்டரையும் எடுத்துதான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வீங்க. சரி, அதுல உங்களுக்கு டயக்ராத்துல இந்த திரவத்தை ஏன்னு வந்திருக்க, இந்த திரவத்தை பி என்ன வந்திருக்க. ரைட், அப்ப ஏ இல்ல பிளஸ் பார்ட், ஏ பார்ட். ஏ பி திரவங்களை இனம் காண்டாமா. இப்ப சொல்லுங்க, ஏ என்ன பி என்ன? டயக்ரத்தை பார்த்து நீங்க சொல்லணும் ஏ என்ன பி என்ன. கீழே இருக்கிறது என்ன சாமான்? அடர்ந்த அடர்ந்த அடர்த்தி கூடின திரவம். அப்ப தண்ணி, வாட்டர். ஏ வந்து வாட்டர். பி என்ன? பி வந்து தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில். அது நேரம் சொல்லிருக்கீங்க, கோகனட் ஆயில். இது ஓகே இல்ல? நீரும் தேங்காய் எண்ணெய். அடுத்தது பி பாட்டு பாருங்க. ஜூக்குழாய் பரிசோதனைக்கு தெரிவு செய்யும் இரு திரவங்களுக்கும் இருக்க வேண்டிய சிறப்பியல்பு என்ன? ஒன்றுதான் கேட்கிறார். என்ன? யா, ஒன்றோடொன்று கலக்காத திரவமாக இருத்தல் வேண்டும். ஒன்றுடன் ஒன்று கலக்காத திரவமாக இருத்தல் வேண்டும். இமிசிபிள் இருக்கணும். ஓகே, இமிசிபிள். ஒன்றுடன் ஒன்று கலக்காத திரவம். யா, சரி, அதுதான் இயல்பு. ஒருத்தன் சொல்றான் அடர்த்தி வேறுபட்ட திரவங்களா. டேய், ரெண்டு திரவம் கட்ட அடர்த்தி வித்தியாசம் தானே. அதெல்லாம் ஒரு இயல்பா? அப்ப என்னது சொல்லணும்? ஒன்றோடு ஒன்று கலக்காத திரவம், இமிசிபிள். The liquid should be immiscible. Right. அடுத்தது ஜூக்குழாயினுள் திரவங்கள் எடுக்கும். இதெல்லாம் நாங்கள் பேச்சாச்சு, அதை எழுதி போட்டு நான் போய் சொல்றேன். ஜூக்குழாயினுள் திரவங்களை எடுக்கும் போது எத்திரவத்தை முதலில் எடுக்க வேண்டும்? அதற்கான காரணம் ஜாதி. இதுக்குள்ள எந்த திரவத்தை முதல்ல எடுக்கணும்? நீங்க திரவம் ஏ என்று சொல்லலாம், அல்லது வாட்டர் என்று சொல்லலாம், அல்லது டென்சிட்டி கூடின திரவம் சொல்லலாம். ஓகே, அப்ப டென்ஸ் லிக்விட் சொல்லலாம், அல்லது நீர் என்று சொல்ல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தானே கேட்கிறேன். நீங்க வாட்டர்ன்னு சொன்னாலும் சரி. முதலில் எடுக்க வேண்டிய திரவம் என்ன? வாட்டர். அதற்கான காரணம் அப்ப அதுக்கு அங்கதான் பிரச்சனை. ஹை டென்சிட்டி லிக்விட் சுட் பி அடட் ஃபர்ஸ்ட்ன்றது ரீசன் கிடையாது. அதுக்கு என்ன ரீசன் தான் கேள்வி. விளங்குது கேள்வி என்ன? ஏன் அடர்த்தி கூடின திரவத்தை முதல்ல எடுக்கணும்னு தான் கேள்வி. அப்ப அதுக்கு நீங்கள் ஹை டென்சிட்டி லிக்விட் சுட் பி அடட் ஃபர்ஸ்ட் சொல்லல. அடர்த்தி கூடின திரவத்தை முதலில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னா அந்த அர்த்தத்தை அக்செப்ட் பண்ண முடியாது. அது அட் பண்ணினா என்ன நடக்கும் என்றதை சொல்ல. ஓகே, டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த கமெண்ட் சர்ஃபேஸ் சொல்லுது. இல்ல, அதை நாங்க கண்டுபிடிக்கும் விட்டா பிறகு அது கமெண்ட் சர்ஃபேஸ் ரெண்டு பக்கத்துக்கு பாரு. இப்ப இதுல என்ன சொல்லணும்? நான் சொன்னான், இந்த திரவத்தை ரெண்டு பக்கமும் பிரிச்சிடும். எதை? அடர்த்தி குறைஞ்ச திரவத்தை ரெண்டு பக்கத்துக்கு பிரிச்சு விட்டுரும். ரெண்டு கோலத்திலையும் பிரிச்சு விட்டுரும். ரெண்டாவதா சேர்த்தா அப்ப அதைத்தான் சொல்லணும். அப்ப எழுதுங்க. முதல்ல தமிழ் மீடியக்காரர் எழுதுங்க.
நீரை இரண்டாவதாக சேர்த்தால் நீரை இரண்டாவதாக சேர்த்தால் அது அது தேங்காய் எண்ணெயை தூக்குழாயின் இரு புயங்களிலும் பிரித்துவிடும். அது தூக்குழாயின் இரு புயங்களிலும் பிரித்துவிடும். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் காரலமா. If water is added second, ரெண்டாவதா விட்டாதான். அப்ப ஏன் முதல்ல விடக்கூடாதுன்றதுக்கு இதை சொன்னாலும் ஓகே தானே. ரெண்டாவதா விட்டா இப்படி பிரச்சனை வரும். அப்ப ஃபர்ஸ்டா எடுக்கலாம். ஓகே, if water is added second, it will separate the lighter liquid. And if it will separate the coconut oil. It will separate the coconut oil into both arms of the U-tube. It will separate the coconut oil into both arms of the U-tube. Okay, huh? Right. தமிழ் மீடியத்தை திருப்பி சொல்லலாம் பாருங்க. அவன் நீரை இரண்டாவதாக சேர்த்தால் அது தேங்காய் எண்ணெயை தூக்குழாயின் இரு புயங்களிலும் பிரித்துவிடும். அது தேங்காய் எண்ணெயை தூக்குழாயின் இரு புயங்களிலும் பிரித்துவிடும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. தேங்காய் எண்ணெயின் அடர்த்தியை துணிவதற்கு எடுக்க வேண்டிய அளவீடுகளை தருக. இப்ப வாட்டருக்கு எங்களுக்கு தெரியும் 1000. கோகனட் ஆயில் டென்சிட்டியை காண்றதுக்கு என்னென்ன ரீடிங் எடுக்கணுமா? அப்ப இங்கதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஆன்சர் எழுதிக்க இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எடுக்க வேண்டிய அளவீடுகள் அவன் சொல்றேன் பாருங்க. எடுக்க வேண்டிய அளவீடுகள் என்று சொல்லி 1, 2 ரெண்டு ஆன்சர் போட்டு வைங்க. நம்பர் போட்டு தந்துக்காரு உனக்கு 1, 2 ரெண்டு ஆன்சர் போட்டு தந்துக்காரு. இப்ப நீங்க ரெண்டு தான் எழுதணும். ஓகே, சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா 3, 1, 2, 3 மூன்று ஆன்சர் போட்டு தந்திருப்பார். இப்ப நீங்க அதையே மூன்று ஆன்சரா எழுதணும். எப்படி எடுக்க வேண்டியது ஒன்றுதான் என்றா, எடுக்க வேண்டியது ஒரே பிராக்டிக்கல் தான் என்றா, எப்படி ரெண்டு எழுத வேண்டிய இடத்துல மூன்று வரும்? இதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப எடுக்க வேண்டிய அளவீடுகள் என்று சொல்லிக்க என்ன ரீடிங்ஸ் தான் சொல்லணும் இல்லையா? துணிய வேண்டிய அளவீடுகள் என்ற ரீடிங் தானே. ஆக்சுவலா அப்ப இதுல மூன்று தான் வரும். ஓகே, அப்ப எடுக்க வேண்டிய அளவீடுகள்ல மூன்று வரும். என்ன மூன்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ரெண்டு பக்கமும் இந்த மீட்டர் கோல் இருக்குல்ல, அரை மீட்டர் கோலை நாங்க என்ன செய்வோம், இப்படி ரெண்டு பக்கமும் பிக்ஸ் பண்ணிடுவோம். ரெண்டு பக்கமும் இந்த அரை மீட்டர் ரூலரை பிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரே லெவலுக்கு பிக்ஸ் பண்ணணும். பிக்ஸ் பண்ணினீங்களா, இப்ப எந்த ரீடிங் எடுக்கணும் கேட்டீங்களா, இந்த மட்டத்துக்குரிய ரீடிங். இது என்ன? நீரின் பிறையுருக்குரிய வாசிப்பு. நீர் பிறையுரு வேண்டா மினிஸ்கஸ் இல்லையா? மினிஸ்கஸோ மினிஸ்கஸ் MENISCUS மினிஸ்கஸ். இந்த பிறையுரு நீர் பிறையுருக்குரிய வாசிப்பு. பிறகு
தேங்காய் எண்ணெய் பிறையுருவுக்குரிய வாசிப்பு. ஓகே, கோகனட் ஆயில் மினிஸ்கஸ்க்குரிய ரீடிங். அடுத்தது கொமன் இன்டர்ஃபேஸுக்குரிய ரீடிங். அப்ப இந்த இதுக்குரிய ரீடிங் தெரிஞ்சா அதே தான் இங்கேயும் இருக்கும். அப்ப என்ன, இந்த ஹைட் அளப்பீங்க, இந்த ஹைட்டையும் கால்குலேட் பண்ணலாம். அப்ப 3 கேட்க தான் இருக்கும். இப்ப நாங்க வாசிப்பு கேட்க 3 தான் எழுதணும். அப்ப சார் 2 கேட்டா 2 கேட்கிறாருண்டா தேவையான அளவீடுகள் என்று 2 கேட்டா வேற வழி இல்லை. அப்படி கேட்க கூடாது. கேட்டா நீங்க இந்த H1 வச்சு, அதாவது என்னது, நீர்நிரலின் உயரம் எண்ணெயின் உயரம். ஏன்னா இவர் இதுல 0 வச்சு அளப்பாரு, இதுல 0 வச்சு அளப்பாரு. அப்புறம் 2 கொடுப்பீங்க. நீர்நிரலின் உயரம் எண்ணெய் நிரலின் உயரம், அப்படி 2 கொடுக்கணும். ஓகே தானே? நார்மலா உங்களுக்கு காட்டி இருக்கிற டயக்ரத்துல பாருங்க, 2 பக்கமும் மீட்டர் ரூலர் பிக்ஸ் பண்ணிருக்கு இல்லையா? அப்ப மீட்டர் ரூலரை பிக்ஸ் பண்ணிருக்கிறபடியா நீங்க இந்த 3 ரீடிங் கொடுப்பீங்க. அப்ப எழுதுங்க. முதலாவது என்ன எழுதுவீங்க? நீர் பிறையுருவுக்கான வாசிப்பு. நீர் பிறையுருவுக்கான வாசிப்பு. ரீடிங் ஃபார் வாட்டர் மினிஸ்கஸ். ரீடிங் ஃபார் வாட்டர் மினிஸ்கஸ். அடுத்து 2வது திரவ தேங்காய் எண்ணெயின் பிறையுருவுக்கான வாசிப்பு. தேங்காய் எண்ணெய் பிறையுருவுக்கான வாசிப்பு. ரீடிங் ஃபார் லிக்விட் மினிஸ்கஸ். நீங்க மெஷர்மெண்ட் சொன்னா ரீடிங் சொன்னா கிட்டத்தட்ட ஒன்றுதான் இல்லையா? அளவீடு தானே. ஒன்றுதான். கால்குலேஷன் 2 பேரைக்குள்ள வித்தியாசம். அடுத்தது என்ன என்ன நீர் எண்ணெய் பொதுமுகத்துக்கான வாசிப்பு. நீர் எண்ணெய் பொதுமுகத்திற்கொத்த வாசிப்பு. நீர் எண்ணெய் பொதுமுகத்துக்குரிய வாசிப்பு அல்ல, பொதுமுகத்துக்கு ஒத்த வாசிப்பு. ரீடிங் corresponding to the oil water interface. Reading corresponding to the oil water interface. Okay. Right. Okay. அவன் இப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்கள்கிட்ட நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்திருக்கிறீங்களா இல்லையா அப்படி என்று செக் பண்றதுக்குரிய கேள்வி கொஞ்சம் கேட்பான். அது நீங்க நீங்க செய்திருக்கணும். இப்ப நீங்க செய்யலைன்றது வேற பிரச்சனை, அது எனக்கு தெரியும் தானே. ஆனா செய்திருக்கணும் லெப்ல. அதை எக்ஸாம்பிள செக் பண்ணுவானா? எப்படி கேள்வி கேட்பான்? அவன் எப்படி கேள்வி கேட்பான்டா, நீங்கள் பயன்படுத்திய ஜூகுழாயின் விட்டம் யாது? இந்த ஜூகுழாயின் டயமீட்டர் என்னன்னு கேட்பான். அந்த கிழிஞ்சது போ. இது யாருக்கு தெரியும்? இது நார்மலா 1 சென்டிமீட்டர் இருக்கு. நார்மலா 1 சென்டிமீட்டர் அளவுல இருக்கு. 0.4 to 1.5 வரைக்கும் நீங்க எது வேணும்னு சொல்லலாம். ஆனா நீங்க அப்படி ஆன்சர் எழுதப்படாது. நீங்க எழுதேக்க நான் சொல்ல என்ன சொல்லுவேன்? 0.4ல இருந்து 1.5க்குள்ள எது எழுதி இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு ஆன்சர் ஒன்று இருக்கு. நீங்கள் எது வேணுமென்றாலும் இதுக்குள்ள எழுதலாம்னு சொல்லலாம். ஆனா நீங்க உங்களோட லெப்பில் எது இருக்குதோ தான் எழுதணும், உண்டுதான் எழுதணும். நீங்க செய்ததுல என்ன இருந்ததோ அது. அப்ப அப்ராக்சிமேட்டா சரியா அளக்கணும் இல்ல. நீங்க 1 சொன்னாலும் சரி, 1.2 சொன்னாலும் சரி. அப்ப நீங்க இப்ப எல்லாரும் என்ன எழுதுவீங்க? நீங்க எல்லாரும் என்ன எழுதுவீங்க? 1 சென்டிமீட்டர். ஓகே தானே? இது நான் கேள்வியில எழுத இல்லை, ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட
இந்த யூக்குழாயின் இந்த உயரம் எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட இது 1/2 மீட்டர் ரூலர். மீட்டர் ரூலர் அரைவாசி இது. அப்ப என்ன கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் வரும். 40, 45, 40 நீங்க அந்த ரேஞ்சில இது வேணும் எழுதி கொள்ளலாம். 50 சென்டிமீட்டர். ஓகே. இப்ப அடுத்தத பாருங்க. பாட்டுக்கு என்ன பாட்டுக்கு வாசிப்புகளை பெறுவதற்கு உமக்கு தேவைப்படும் ஒரு உருப்படி என்ன தேவை? வாசிப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? இந்த ரூலர் இருக்குது, அதுலயே இருக்குதானே ரூலர் இருக்குது. இதுல ரீடிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அதையும் பிராக்டிகல் செய்தவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். என்ன? செட் ஸ்கொயர் தேவை, மூளை மட்டம் தேவை. ஏன் மூளை மட்டம்? இந்த செட் ஸ்கொயரை வச்சுதான் நாங்க இதுல ரீடிங் எடுப்போம். என்னண்டா இதுல ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும். ஓகே, எதுக்கு? இந்த கண்ணாடிக்கு தடுப்பு இருக்கிறதால நாங்கள் இதுக்கு நேர இப்படி வச்சு இதுல ரீடிங் எடுத்துக்கொள்ளும். ஓகே, அப்ப இதுல ஒரு செட் ஸ்கொயரை வச்சுதான் இதுக்கு நேர இருக்கிற ரீடிங் எடுத்துக்கொள்ளும். அப்ப ரீடிங் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? மூளை மட்டம் தேவை. ஓகே, மூளை மட்டம். சரி, இப்ப அவன் இந்த தேங்காய் எண்ணெயை சேர்க்கிறோம் இல்லதுக்குள்ள நீங்க தேங்காய் எண்ணெயை சேர்க்கக்குள்ள என்ன விஷயத்தை கவனிக்கணும்? இந்த தேங்காய் எண்ணெயை சேர்க்கக்குள்ள நீங்க என்ன விஷயத்தை கவனிக்கணும்? இந்த தேங்காய் எண்ணெயை சேர்க்கிறதுக்கு எதுவும் கவனிப்பாங்களா சார்ன்னு கேட்டா ஏன் கவனிப்போம்? என்னத்தை கவனிக்கும்? அதான் சொல்லுங்களா. ரெண்டு விஷயம் மெயினானது என்னன்னு கேட்டீங்களா, இந்த தேங்காய் எண்ணெய் இந்த வளைஞ்ச பகுதிக்குள்ள வந்துடக்கூடாது. எது? கொமன் இன்டர்பேஸ் இருக்குல்ல, கொமன் இன்டர்பேஸ் இங்க கீழே வந்துடக்கூடாது. வந்த என்ன நடக்கும் என்று சொன்னா இந்த ரூலருக்கும் இதுக்கும் இடையில கெப் வந்துடும். அவ ரீடிங் எடுக்கிறது கஷ்டம், இடம் மாறு தோற்றவாடு வேற பார்க்கும். இந்த கொமன் இன்டர்பேஸ அளக்கிறதுல சிக்கல் வந்துடும். அதனால ஒன்று பொது மேற்பரப்பு எதுக்குள்ள வரக்கூடாது? வளைஞ்ச பகுதிக்குள்ள வராம பார்த்துக்கொள்ளணும். ஓகே தானே? அந்த கேர்வ் பாட்டுக்குள்ள வரக்கூடாது கொமன் இன்டர்பேஸ். இப்ப நீங்க ஆரம்பத்துல என்ன செய்யணும்? இந்த டென்சர் மீடியத்தை நீங்கள் ஹாஃப் ஆஃப் த யூடியூபுக்கு எடுத்துருவீங்க. இந்த டென்சிட்டி கூடினதை அரைவாசிக்கு எடுத்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுவீங்க. ஓகே இல்ல? சரி, இப்ப இனி இன்னொன்று என்னண்டா, இந்த கண்ணாடி இந்த மேற்பரப்பில் வளைஞ்சு போற மாதிரி எண்ணெய் ஊத்தக்கூடாது. இந்த இதுல வலிஞ்சு போற மாதிரி ஊத்தக்கூடாது. ஏன்? இந்த டியூப் சுவர்ல வலிஞ்சு போற மாதிரி ஊத்தக்கூடாது. என்ன ரீசன்? தேங்காய் எண்ணெய் விஸ்கோசிட்டி கூடினது. அப்ப விஸ்கோசிட்டி ஒன்று இருக்கல, ஒட்டுத்தன்மை உண்டு, பிசுக்குமை கூடினது, ஒட்டுத்தன்மை இருக்கு. அதனால இது கன நேரம் எடுக்கும் வலிஞ்சு சேர்றதுக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர சேர உயரம் கூடுமல்லோ. இது வலிஞ்சு கொண்டு இருக்க கன நேரம் எடுக்கு. நீங்க என்ன வேணும்? அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எல்லாம் படிஞ்சு முடிஞ்சா பிறகுதான் எழுதணும். இப்ப நீங்க அதை முக்காமைய ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இல்லை தானே? விளங்குதாடா நான் சொல்றது? ஆனா
அப்ப இது ரெண்டும் நீங்க தேங்காய் எண்ணெயை சேர்க்கைக்குள்ள இதுல கவனிக்கணும். சோ முதலாவது காமன் இன்டர்ஃபேஸ் வந்து இங்க வரக்கூடாது. அடுத்தது இதுல வலிஞ்சு போற மாதிரி தேங்காய் எண்ணெயை சேர்க்க கூடாது. சரி, ஓகே. இப்ப அடுத்த கன்செப்டுக்குள்ள வரும். இ பாட்ட எஃப் பாட்ட பாருங்க. என்னவா? வரைவு முறையால் அடர்த்தியை துணிய பல வாசிப்புகளை பெற வேண்டும். பல வாசிப்புகளை பெறுவதற்கு எத்திரவத்தை தூக்குழாயினுள் சேர்த்தல் வேண்டும். இப்ப நாங்க முதலே காய்ச்சிட்டோம். இது எந்த திரவத்தை முதல்ல சேர்க்கணும்? இந்த கோகனட் ஆயில் அடர்த்தி குறைஞ்ச திரவத்தை இல்லையா? அப்ப நீங்கள் கோகனட் ஆயில்னு சொல்லலாம், என்ன தேங்காய் எண்ணெய்னு சொல்லலாம், அல்லது அடர்த்தி குறைஞ்ச திரவம்னு சொல்லலாம். டென்சிட்டி லெஸ் மீடியம் லெஸ் லிக்விட். ரைட். அடர்த்தி குறைஞ்ச திரவம்னு சொல்லலாம், அல்லது கோகனட் ஆயில், அல்லது திரவம் பின்னு சொல்லலாம். ரைட். அது ஓகே இல்ல? ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட். வரைவு வரையும் போது சார் மாறி சாரா மாறி எனது டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என குறிப்பு. எது சார் மாறி? டிபெண்டன்ட் வேரியபிள். முதல்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அது. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் H2. முதல்ல மாத்திரவர் தான் இண்டிபெண்டன்ட். முதல்ல மாத்திரவர் சாரா மாறி. அது மாத்தினா மாறுறவர் சார் மாறி. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் சாரா மாறி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்றிலையும் தங்கி இல்லை. நீ ஃபர்ஸ்டுக்கு எப்படி வேணும்னாலும் மாத்து. இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இத மாத்தினா மாறுறது சார் மாறி டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப எதை நாங்க முதல்ல மாத்திரம்? H2. அப்ப அதுதான் என்ன? சாரா மாறி. ஓகே. இப்ப என்ன சிக்கலண்டா, H2 ஒன்று தரையில இல்லையா? நாங்கள் அப்ப H2 எழுதலாது. என்ன எழுதணும்? தேங்காய் எண்ணெயின் உயரம். H2 நான் விளங்கப்படுத்துறதுக்கு போட்டது. ஓகே. என்ன ஹைட் ஆஃப் த கோகனட் ஆயில், என்ன லிக்விட் ஹைட் ஆஃப் த கோகனட் ஆயில், ஹைட் ஆஃப் பி அப்படி சொன்னாலும் சரி. தேங்காய் எண்ணெயின் உயரம். அடுத்தது சார்மாரி என்ன? நீர்நிழலின் உயரம். ஓகே. பொது மேற்பரப்பிலிருந்து நீர்நிழலின் உயரம். வாட்டர் ஹைட். சரி. அடுத்தது திரவங்கள் ஏக்கமபி இன் அடர்த்திகள் ரோ டபிள்யூ ரோ நோட் எனில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன்சர் சொல்லிட்டேன். எத்திரவத்தை முதல்ல சேர்க்கணும்? தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில். தேங்காய் எண்ணெய் முதல்ல சேர்க்கணும். ரைட். தேர்ட் பார்ட். திரவங்கள் ஏக்கமபியின் அடர்த்திகள் முறையே ரோ டபிள்யூ ரோ ஓ எனின் அவற்றுக்கு இடையிலான தொடர்பை பகுதி சியில் பெற்ற வாசிப்புகளுடன் தொடர்படுத்தி தருக. அப்ப பகுதி சியில பெற்ற வாசிப்புகளுக்கு நீங்க இப்ப நேம போடணும். முதலாவது என்ன எழுதினீங்கள்? இந்த திரவ மேற்பரப்பு திரவ பிறையுறவுக்குரிய ரீடிங் எல்லாம் அதுக்கு நீங்க போடுங்க எக்ஸ். இதுக்கு Y, இதுக்கு Z பிராக்கெட்டுக்குள்ள போடுங்க அங்க மேல முன்னுக்கு. ஆக்சுவலா அது பகுதி டி. என்ன பார்ட் டி. இப்ப நீங்க XYZ போட்டீங்கன்னா இப்ப என்ன எழுதுவீங்க? அந்த ரீடிங் எல்லாம் உங்களுக்கு தெரிய சொல்லி சொன்னுவேன். அப்ப இது என்ன? X மைனஸ் Z.
அப்ப இது ரோ டபுள் டூ, இது ரோ டபுள் டூ, இது ரோ நாட். அப்ப h1 என்ன, எக்ஸ் மைனஸ் z இன்டு ரோ டபுள் டூ இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் z இன்டு ரோ. இதுதான் கோவம். இவ்வளவு முடிஞ்சுட்டீங்கன்னா போதும். அச்சுக்களை தெளிவாக குறித்து பரிசோதனை பெறக்கூடிய வலையை கீழே உள்ள அச்சுக்களில் வரையும். இப்ப இப்ப எக்ஸஸ் எழுதணும். எங்களுக்கு தெரியும் இதைத்தான் என்னதுல வைக்க போறோம், எக்ஸ் எக்ஸஸ்ல வைக்க போறோம். இந்த எக்ஸ் மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒண்ணுவோம் ரோ நோட் ஓவர் ரோ டபுள் டூ இன்டு ஒய் மைனஸ். இதைத்தான் y எக்ஸஸ்ல வைக்கிறீங்க, இதை எக்ஸ் எக்ஸ்ல வைக்கிறீங்க. அப்ப இப்ப எங்கட எக்ஸஸ் என்ன, எக்ஸ் அச்சில் இருக்கிறது y மைனஸ் z, y அச்சில் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் z. அப்ப அந்த கேள்விக்குரிய மாதிரி குறியிட போட்டுருவோம். இது சென்டிமீட்டர்ல இருக்கு, இது சரி கிராஃபுக்கு இருக்கு. அவன் இந்த 45 பாக கோட்டை கீறி காட்டிட்டு கீறினாலும் சரி, அல்லது கோணம் குறையிற மாதிரி கீறினாலும் சரி. அடுத்து இருக்கிறார், இப்பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் ஜூக்லாயின் இரு புயங்களினதும் குறுக்குவெட்டுகள் சமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என மாணவன் குறிப்பிடுகின்றார். இக்கூற்றை நீர் ஏற்றுக்கொள்வீரா? காரணம் தருக. ஒரு அலையின் எக்ஸ் மைனஸ் செட் போட்டீங்கன்னா இந்த இந்த விவரம் தான். இது செட்டானது செட்டானே, அப்ப இது எக்ஸ் மைனஸ் செட் ஹெச் ஒன்னுக்கு பதில், இது y மைனஸ் செட். இந்த விவரம் வாசிப்புகள் எல்லாம் இருக்கு எங்கள்கிட்ட. இதுல இந்த ரூலர்ல இருக்கிற ரீடிங்ஸ் தான் இருக்குது. ஹைட் காணணும் என்ன வேணும், அந்த ரீடிங்ல இருந்து இந்த ரீடிங்கை கணிக்கும். அடுத்த பாருங்க, இப்பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் ஜூக்குழாயின் இரு புயங்களும் இரு புயங்களின் குறுக்குவெட்டுகள் சமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என மாணவன் குறிப்பிடுகின்றார். இக்கூற்றை நீர் ஏற்றுக்கொள்வீரா? காரணம் தருக. இந்த கேள்வி கவனம், ஏற்றுக்கொள்வீரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல்லோ, அதுக்கு முதல் ஆன்சர் எழுதணும் எஸ். ஓகே, சமனா இருக்க தேவையில்லை. ஏன், அமுக்கம் வந்து குறுக்குவெட்டு பரப்புல தங்கி இல்லை. So pressure does not depends on the cross-sectional area. அப்படி கொள்வீங்கள் எஸ். ஏற்றுக்கொள்வீங்களா? எஸ். காரணம் எழுதுங்க, அமுக்கம் குறுக்குவெட்டு பரப்பளவில் தங்கி இல்லை. So pressure that does not depends on the cross-sectional area. height doesn't depends on the ஏரியான்னு சொல்லக்கூடாது. ஹைட் இல்லையா, எங்களுக்கு பிரஷர் ஹைட் வந்து cross-sectional ஏரியாவில் டிபெண்ட் ஆயிருக்கு. நீ விடுற விடுற திரவத்தின் அளவு cross-sectional ஏரியா குறைஞ்சா கூட இடத்துக்கு நிக்குமே, அதை சொல்லக்கூடாது. அமுக்கத்தால நிக்கிற உயரம் டிசைட் ஆகுது. ஓகே, அமுக்கம் குறுக்குவெட்டு பரப்புல தங்கி இல்லைன்னு சொல்றோம். அடுத்த பாருங்க, பரிசோதனை நேரத்தின் போது வளிமண்டல அமுக்கம் மாறுகின்றது எனில் அது பரிசோதனையை பாதிக்குமா? காரணம் தருக. என்னது, பிரஷர் கூடுதா? ஏய், ரெண்டு பக்கமும் கூடும் இல்ல பிரஷர். அப்ப இங்கேயும் வளிமண்டல அமுக்கம் கூடும், இங்கேயும் கூடும். அப்ப அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப அதனால இந்த சேஞ்சஸ் இல்லை. அப்ப பாதிக்குமா, இங்க ரெண்டு கேள்வி இருக்கு. பாதிக்குமா? இல்லை, நோ. காரணம் எழுதுங்க. காரணம் எழுதுங்க.
வளிமண்டல அமுக்கம் இரு புயங்களிலும் ஒரே அளவாக இருப்பதனால் இரு புயங்களிலும் ஒரே அளவாக இருப்பதால் பாதிப்பு ஏற்படாது. அல்லது அது சமன் செய்யப்பட்டுவிடும். இரு பகுதியிலும் சமனாக இருப்பதால் சமன் செய்யப்பட்டு விடும். இப்படி சொன்னாலும் சரி, அல்லது பாதிப்பை ஏற்படுத்தாது. இங்கிலீஷ் மீடியக்காரங்க நோன்னு ஆன்சர் எழுதிருப்பீங்க. நோ ரீசன் எழுதுவீங்க. அட்மாஸ்பியரிக் பிரஷர் acts equally on both arms. So atmospheric pressure acts equally on both arms of the U-tube. So it cancel out. Acts equally on both arms of the U-tube. So it cancel out. Right. இப்ப அடுத்தது என்னவாம்? தேங்காய் எண்ணெயின் அடர்த்தியை துணிய நீருக்கு பதிலாக ஒருத்தன் ஆன்சராடா வந்து மேல உருப்படி மூளை மட்டும் இல்ல. அதுக்கு ஆன்சர் மூளை மட்டம். தேவையான உருப்படி மூளை மட்டம். ரைட். இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்? அது மட்டும் தான் தேவை, வேற ஒண்ணும் தேவை. இப்ப தேங்காய் எண்ணெயை நடத்திய துணிய நீருக்கு பதிலாக ரசத்தை பயன்படுத்தும் போது நீர் எதிர்கொள்ளும் இடர்பாடியாது. இப்ப நீருக்கு பதிலா நீங்க ரசம் எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருமா? எஸ். யா என்னது? இதுக்கு 2-3 ஆன்சர் சொல்லலாம். அப்படி என்ன உண்டு? நீங்க பயன்படுத்துற தேங்காய் எண்ணெய்க்குரிய ரசத்தின் ஹைட் சின்னனா வந்துடும். சோ மெர்க்குரியின் ஹைட் வந்து குறைஞ்ச வந்த உடனே அது அளக்கைக்குள்ள எரர் கூடிடும். ஓகேயா? இதுல இந்த உயரம் குறைஞ்சோன்னா அதுல எரர் கூடிடும். அல்லது இன்னொன்னு சொல்லலாம், இதை நீங்க கூட உயரத்துக்கு எடுக்கணும்டா அதிக அளவு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும் பிராக்டிகலுக்கு. அல்ல ஜூக்குழாயின் உயரம் கூட தேவை. 6 ரீடிங் எடுக்கிறேன்னா ஜூக்குழாயின் உயரம் கூட தேவை. அப்ப ஏதோ ஒன்று பிரச்சனை. அப்ப நாங்க இப்ப எழுதுவோம் என்ன? ஹைட் பிரச்சனையா இருக்கும். எழுதுங்க தமிழியக்காரங்க. ரசத்தின் அடர்த்தி உயர்வு. ரசத்தின் அடர்த்தி உயர்வு. இதனால் ரசநிரலின் உயரம் மிகச் சிறியதாக இருக்கு. ரசநிரலின் உயரம் மிகச் சிறியதாக இருக்கு. எனவே உயரம் அளப்பதில் சதவீத வலு அதிகரிக்கும். உயரம் அளவிடுவதில் சதவீத வலு அதிகரிக்கும்.
உணர்திறனை கதைக்க கூடாது. உணர்திறன் இங்க கதைக்க மாட்டோம். அளவீடு என்றா தானே உணர்திறன் வரும். அப்ப எழுதுங்க, இங்கிலீஷ் மீடியம் காரணங்க. So mercury is much denser. Mercury is much denser. The height of the liquid column is, the mercury column is, height of the mercury column is very small. It makes error percentage high in height measurement. It makes error percentage and a percentage error high in height measurement. Right. ஒருத்தன் தமிழ்ல சொல்றான், என்னண்டு ரசத்தின் அடர்த்தி உயர்வாகும். எனவே ரசநிரலின் உயரம் மிகச் சிறியதாக இருக்கும். ரசநிரலின் உயரம் மிகச் சிறியதாக இருக்கும். இதனால் உயர அளவீட்டில் சதவீத வலு அதிகரிக்கும். உயர அளவீட்டில் சதவீத வலு அதிகரிக்கும். அடுத்த பாருங்க, ஜேப்பா என்னவா, திரவ நிரல்களின் உயரங்களை ஒரு வீத திருத்தத்துடன் அளவிடும் போது அடர்த்தி கூடிய திரவத்துக்கு பொது திரவ மட்டத்திலிருந்து இருக்க வேண்டிய இழிவு உயரம். டே, அடர்த்தி கூடினதுதான் சின்ன உயரம், அடர்த்தி குறைஞ்சது கூட. அப்ப எங்களுக்கு பெர்சன்டேஜ் எரர் 1 விட குறையணும் வேண்டாம். உங்களுக்கு தெரியும், ரூலரால அளக்குறீங்க, மீட்டர் கோளால. மீட்டர் கோளால திருத்தமாக அளக்கக்கூடிய மிகச்சிறிய நீளம் என்ன? திருத்தமாக அளவிடக்கூடிய மிகச்சிறிய நீளம் என்ன? 10 சென்டிமீட்டர் இல்லையா? அப்ப அதை எதுக்கு எடுக்கணும்? ரசத்துக்கு எடுக்கணும். இதுக்கு 10 எடுத்தீங்கன்னா 10 விட கூட இருக்கும். அப்ப ரெண்டும் திருத்தம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு போவீங்க. அப்ப இதுக்கு எடுக்க வேண்டிய இழிவு உயரம் என்ன? 10 சென்டிமீட்டர், ஒரு வீத திருத்தம். ஓகே, அளக்க வேண்டிய இழிவு உயரம் 10 சென்டிமீட்டர். அது நீங்க மீட்டர் கோளால அளக்கிறபடியா. ஓகே இல்ல? இப்ப இதுல இப்படி ஒரு கேள்வி கேட்ப, நீங்க தண்ணியையும் தண்ணியையும் சல்பூரிக் அசிட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா, தண்ணியையும் சல்பூரிக் அசிட்டையும் கம்பேர் பண்றதுக்கு ஒருத்தர் என்ன செய்யறார்? ஜூகுழாய பயன்படுத்த நினைக்கிறார், பிளான் பண்றார். ஓகே, என்னதுக்கு? சல்பூரிக் அசிட்டையும் தண்ணியையும் கம்பேர் பண்றதுக்கு. இவர் அதை பயன்படுத்தலாமா? காரணம் தருக. சல்பூரிக் அசிட்டையும் நீரிண்டையும் டென்சிட்டியை கம்பேர் பண்றதுக்கு யூடியூப்பை பயன்படுத்த ஒரு ஆள் பிளான் பண்ணினா, ஒரு ஸ்டூடெண்ட் பிளான் பண்ணினா, அவர் அந்த பிராக்டிகலை செய்யலாமா? காரணம் தெரியும். இல்ல இல்ல. ஏன்? அவை ஒன்றுடன் ஒன்று கலக்கக்கூடியவை. யா, விசிபிள். அப்ப அது ஒன்றோட ஒன்று கலக்கக்கூடியது, அதனால பயன்படுத்தலாம். ஓகே தானே? இப்ப அதே கேள்வியை நான் மாத்தி கேட்கிறேன். என்னது? ஒரு மாணவன் நீரையும் சல்பூரிக் அசிட்டையும் சல்பூரிக் அமிலத்தையும் ஜூக்குழாயினுள் ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தலாமான்னு கேட்கல உங்கள்ட்ட. பயன்படுத்தினான். அவன் எதிர்கொள்ளும் இடர்பாடு யார்?
என்ன டிஃபிகல்ட்டி அவனுக்கு என்ன டிஃபிகல்ட்டி வரும் கேட்கிறான். இப்ப பயன்படுத்தலாமாண்டெல்லாம் இல்ல, பயன்படுத்திட்டான். சல்பூரிக் அசிட்டையும் வாட்டரையும் கம்பேர் பண்றதுக்கு யூக்லா பயன்படுத்திட்டான். அவனுக்கு என்ன டிஃபிகல்ட்டி வரும், என்ன இடர்பாடு வரும்? சிலதுக்கு ஞாபகத்துல இருக்குது. வாவ், ரைட். என்னது டேய், அங்க என்ன வருமெண்டா, இந்த பொது மேற்பரப்ப எங்களுக்கு என்ன செய்யலாது, ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, அப்ப டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை த காமன்ஸ் இன்டர்ஃபேஸ், பொது மேற்பரப்பை அவதானிப்பது கடினம். ஓகே, ஏன் அந்த இடத்துல கரைஞ்சு கொண்டிருக்கு, மிக்ஸ் ஆகி கொண்டு அந்த இடத்துல. இப்ப இந்த மாதிரி ஆன்சர்களை சொல்லி கொள்ளுவீங்க. ஓகே இல்லோ, இதுதான் யூடியூப் எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப இதை வச்சுக்கொண்டு அவன் வேற வேற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். பேசிக் இதுதான். அப்ப இந்த பேசிக்க சொல்லி தந்தா இதை வச்சு வேற விளங்கி இருந்த இப்ப இந்த கேள்விகளுக்கு ஆன்சரை பாடமாக்கி வச்சு பிரயோஜனம் கிடையாது. இந்த கேள்விகள் எங்கேயும் கேட்க போறது கிடையாது. அப்ப இந்த கன்செப்டை விளங்கி வச்சுக்கொண்டு இதே மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஓகே இல்ல?